பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இவையில் 3:10 பலவீனரும் தன்னை பலவான் என்று எண்ணுவானாக. ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலவீனர். நிறைய பேர் பணம் வந்தவன் பவர் இருக்கும், பார்த்தீங்களா? பணம் இல்லாதவன் பலவீனன், சுகவீனம் வியாதி உள்ளவன் பலவீனன், உறவுகள் இல்லாதவன் பலவீனன். இதைத்தான் பரிசுத்த வேதம் நம்ம அழகாக சொல்லுகிறது. 2 நாளாகும் 14:11 பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். ஒருவேளை எனக்கு பலன் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, என் கூட உதவி செய்ய ஆட்களை நான் பலவீனனாய் உணர்கிறேன். கலங்காத தேவ பிள்ளையே, நீ பலன் உள்ளவனாயிருந்தாலும் பலன் அற்றவனாயிருந்தாலும் உனக்கு உதவி செய்வது தேவன் அவர் வல்லவராயிருக்கார். இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தி, அவர் பலவீனர்களை தான் பலவான்களாக அவர் நிறுத்துகிறார். ஆமேன். உள்ளவைகளை அவமாக பலவீனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவேளை படிப்பு இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை, உதவிக்கு ஆட்கள் இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற இக்கட்டான நிலையில் இருக்கிறீங்களா? இந்த 2 நாளாக 11, 14, 11 படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. இதைத்தான் இவள் 2:3-10 சொல்லுகிறது. அவர் பலவீனனும் தன்னை பலவான் என்று எண்ணுவானாக. மண்வெட்டிகளை ஈட்டிகளாக அடிங்கள் என்றார். இன்னைக்கு உங்கள் சிந்தைகள், எண்ணங்கள் தேவ மக்களை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளவு காலம் நீங்கள் பலவீனத்தோடு வாழ்க்கை, எவ்வளவு காலம் உங்கள் குறைகளை பேசிக் கொண்டிருப்பீங்க? இயேசு தாமே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை அவர் எல்லா தம்முடைய காயங்களினாலே அவர் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். சொல்ல, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய பாரம், என் கவலையெல்லாம் உங்களை வைக்கிறப்பா, எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. நான் இன்னும் திடீர்னு பலவீனப்படுகிறேன், நான் சோர்ந்து போகிறேன். ஆபிரகாமுக்கு கூட தேவன் வாக்கு கொடுத்தார் அல்லவா? நீ ஆபிரகாம் போல இருக்கியா? வாழ்க்கையில் ஒரு நன்மையில ஒரு ஆசை புலம்பிக் கொண்டிருக்கிறியா? ஆபிரகாம் சொன்ன, நான் உனக்கு பலமும் மகாபெரிய கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு பலமா இருப்பேன். ஒருவேளை மனுஷ பலன் உனக்கு எதிர்பார்க்கிறியா? சரீர பலம் எதிர்பார்க்கிறியா? பண பலத்தை எதிர்பார்க்கிறியா? நீ பலன் உள்ளவனாய் இருந்தாலும் பலன் அற்றவனாய் இருந்தாலும் என் தேவனுடைய உதவி நாடினால், இதைதான் அங்கே யெசோபத் ராஜா, எசேக்கியா ராஜா கேட்கிறான். ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்ய உனக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த காரியத்தை என்னால் வீழ முடியவில்லை, இதிலிருந்து எனக்கு வெற்றி இல்லை, இதில் இதனால ஜெயிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு ஒரு பலன் தான், என்னை நீர் ஆசீர்வதியும் என்று நீங்க தேவனிடத்திலே மன்றாடுவேன் சொன்னால், ஆண்டவர் எப்படி தருகிறார் அந்த பலத்தை? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து 2 தீமோத்தேயு அங்கே 1:7 பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில ஆவியை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி எத்தனை இதயத்துல பயம் இருந்தாலும் கலக்கரம் இருந்தாலும் அது அழுகி போகிற இதயமா, கலங்குற இதயமா, அந்த நம்பிக்கை இழந்த இதயமா இருந்தாலும் அந்த இதயத்தை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ மக்களே, இன்றைக்கு எந்த நிலைமையில எப்படி இந்த பிள்ளைகள் நடத்த தெரியலங்க. ஐயோ, என் பிள்ளைகளை நடத்த முடியல, ஒன்று எனக்கு கட்டுப்படல, கீழ்ப்படியில. கலங்காத, இயேசு உன்னை பலப்படுத்துவார். எப்படி நடத்துகிற ஞானத்தை தருவார். அவர் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது. இப்போ உனக்கு இருக்கிற நெருக்கடி, இப்ப இருக்கிற பாடுகளை சோர்ந்து போக தைரியம் உள்ளவனாக நீ கடந்து போகும்போது, ஆண்டவரை நம்பி போகும்போது அவர் உனக்கு பலப்படுத்துவார். அவர் சோர்ந்து போவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு அவர் பலத்தையும் பெருக. ஒருவேளை நீ சோர்ந்து போயிட்டியா, பலன் இல்லையா, நம்பிக்கை இழந்து போயிருக்கியா? ஒரு நல்ல செய்தி, நீ யாரா இருந்தாலும் அவர் உதவியை கேட்டுவார். இயேசுவே என்னை காப்பாற்ற, இயேசுவே உதவி செய்யும். சிம்சோன் அவ்வளவு பெரிய பலசாலிங்க. ஒரே ஒரு தாடை, கழுதை தாடையில 1000 பேரை கொண்டதாக நியாயாதிபதிகள் 16 வாசிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா என்ன நிலைமை தெரியுமா? அவன் தாகத்தில் தவிக்கிறான். ஒருவேளை நீ பலசாலியா இருக்கலாம், பலனற்றவனா இருக்கலாம். நீ இயேசு கிட்ட உதவி செய்யும் போது பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் மாற்றுவார். சாதாரண எளிய இந்த தாவீது ஆடுகளுக்கு முன்பாக ஓடி போன அந்த 16-17 வயது மக்கள் அந்த வாலிபன் அத்தனை பெரிய பராக்கிரமசாலியாக கோலியாத்தை சாதாரண கூழாங்கல்லே வீழ்த்த தேவனுக்கு வல்லமை உண்டு என்றால், உங்க வாழ்க்கையில் எத்தனை கோலியாத், எத்தனை எதிரிகள் வந்தாலும் நீ அவரை நம்பி பாரு. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று நீங்க சொல்லி பாருங்க. அவர் விரைந்தோடி வந்து அவர் உங்களுக்கு உதவிகளை செய்வார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வார். சிம்சோனுடைய ஜபத்தை கேட்டு அங்கு ஒரு நீரூற்றையை உண்டாக்கினார். உன்னுடைய ஜபத்தை கேட்பார், உன்னுடைய மன்றாட்டை கேட்பார். நீ ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்தாலும் அறியாதவர்களாய் இருந்தாலும், நீ அறகுறையான ஆட்களாய் யாராய் இருந்தாலும் கடவுளுடைய உதவியை கேட்டால் வசனம் சொல்லுகிறது அவர் விரைந்தோடி வந்து அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வேத சத்தியத்தின்படி, இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி
ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஆமென்.